நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். நம் தேவைக்கு வேண்டியது உரிய நேரத்தில் கிடைக்கவில்லை எனில் வேண்டியவர்களை கூட வேண்டாதவர்களாய் கருதிவிடும் நம் மனம். விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதிதான் விதியென்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன்னுடன் நான் இருக்கிறேன். குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்த இயலாது. ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும். அதுபோலவே நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வில் பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை தரும். அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆள முடியாதென்பதே நிஜம். இதில் தேவையற்ற திமிர், வெறுப்பு, ஆணவம் போன்ற குப்பைகளை சுமக்க வேண்டாம். அன்பு செய்வோம். நீயாக வாழ கற்றுக்கொள். சிலர் உன்னை விரும்புவார், சிலர் உன்னை வெறுப்பார். கவலைப்படாதே, இது உன் வாழ்க்கை. உன் மனசாட்சிக்கு சரியென்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவுடன் செய். வேறு எவரையும் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை. எதையும் பேசும் முன் கவனமாக பேசுங்கள். பேசிய பின் வருந்தி பயனில்லை. போலியான பேச்சின் மூலம் நல்லவன் என்ற பெயரை அடைவதை காட்டிலும் வெளிப்படையான பேச்சில் நீ கெட்டவனாய் பெயர் சூட்டப்பட்டாலும் அது உத்தம செயலே. எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். விதி மட்டும்தான் தருணத்திற்காக காத்திருக்கும். நாளை அது எவ்வாறு மாறும் என்பதை எவராலும் யூகிக்க முடியாது. உறவென நினைத்தவர்களும் உடனிருப்பதில்லை. அவர்களுக்கான நிலை வந்தவுடன். ஆகையால் நம் நிலை எதுவென்று அறிந்து செயல்படுவோம். இலட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். சிந்தித்து செயலாற்றுங்கள். தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான். உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான். இந்த இரண்டையும் உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான். எதிர்பாருங்கள், ஏமாற்றம் அடையலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததினால்தான் ஏமாற்றம் என்று எண்ணாதீர்கள். நீ விரும்பியதை பிறருக்கு கொடு. இதன் பொருள் என்னவென்றால், நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு, மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் கொடுப்போமானால் உனக்கானது உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைபட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகம்தான். ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள். கடினம்தான், ஆனால் இதுவே நிதர்சனம். பிடித்தவரிடம் அன்பை வெளிப்படுத்த தேவையில்லை. உணரச் செய்தாலே போதும். அதிக விலை தேவைப்படுகிறது சில அனுபவங்களை பெறுவதற்கு. வாழ்க்கையில் பாடங்களாக. ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. சிரிக்க வைப்பது எளிது, ஆனால் சந்தோஷப்படுத்துவதுதான் கடினம். தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. நேசிக்கும் மனதை அலட்சியம் செய்வதும் அலக்களிப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றம்தான். ஒரு பாவ காரியமானது இன்னொரு பாவத்திற்கே வழிவகுக்கும். அதேபோல் ஒரு புண்ணிய காரியமானது இன்னொரு புண்ணியத்திற்கே வழிவகுக்கும். எதற்காகவும் மற்றவரின் மனதை புண்படுத்தாதீர்கள். ஏனென்றால் இன்று இருப்பவர் நாளை இருப்பார்களா இறப்பார்களா என்பதை நாம் அறியோம். ஆதலால் இருக்கும் வரை இவ்வையகத்தை இன்பத்தால் நிரப்புவோம். அளவுக்கு மீறிய பாசம் கண்ணை மறைத்துவிடும். அது நம்மை முட்டாளாக்கும். அச்சமயம் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாகிறது. அன்பிற்காக ஏங்குபவர் இதயத்தில் சுயநலம் இருக்காது. இவர்கள் தெய்வத்தை தேடிச் செல்ல தேவையில்லை. தெய்வங்களே இவர்களை தேடி பின்தொடரும். என்ன நடந்து விடுமோ என்று சிந்தித்து கொண்டே இருப்பதை விட முண்டிப்பார். எழுந்தால் வெற்றி, வீழ்ந்தால் அனுபவம். கஷ்டங்களை தருகிறேன் என்று கலங்காதே. காரணமின்றி நான் எதையும் செய்வதில்லை. நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம். நம்பியவரை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. அன்றாட நிகழ்வுகளில் இருந்து திடீரென சற்று மாறும்போது மனம் ஒரு விதமான அமைதி சூழலுக்கு செல்கிறது. நிம்மதி, குழப்பம் என இந்த அமைதி ஒவ்வொருவரின் மனநிலையை பொறுத்து அமைகிறது. அடுத்த நிமிடத்தை நாம் ஆள முடியாதென்பதே நிஜம். இதில் தேவையற்ற திமிர், வெறுப்பு, ஆணவம் போன்ற குப்பைகளை சுமக்க வேண்டாம். அன்பு செய்வோம். நீயாக இருந்து பார். எத்தனை இன்னல்கள், எத்தனை வெறுப்பு, எத்தனை குழப்பங்கள், எத்தனை சூழ்ச்சி என உனக்கு வருவது உனக்கு புரியும். அதை கடந்து செல்லும் வழியும் உனக்கு தெரியும். இழந்தது எதுவென்று யோசிக்காதே. இருப்பது எதுவென்று யோசி. போனது எதுவென்று யோசிக்காதே. நிலைப்பது எதுவென்று யோசி. விலகியது எதுவென்று யோசிக்காதே. விருப்பம் எதுவென்று யோசி. விட்டது எதுவென்று யோசிக்காதே. பெற்றது எதுவென்று யோசி.
காயத்தை யோசிக்காதே, காரணத்தை யோசி. யாரையும் திட்டாதீர்கள், சாபமிடாதீர்கள், கெடுதல் நினைக்காதீர்கள். நாம் எதை செய்கிறோமோ அதுவே நம்மை வந்து சேரும். நாம் மனம் வருந்தினாலே போதும், நமக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். நாமாக இருக்கும்போது விளைவுகள் அதிகம், எந்த பிரச்சனையும் கிடைக்காது. தன்னிலை மாறும்போது அதனால் ஏற்படும் இவ்விரண்டும் அதிலடங்கும். முடிவு உங்கள் கையில். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்களை கடந்து செல்பவனே வாழ்க்கையின் மகத்துவத்தை பெறுகிறான். பொய் என்ற கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றனர். அதை உண்மை எனும் அஸ்திரம் உடைத்தெறியும் என்பதை மறந்து பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமெனில் சிலரிடம் கேள்வி கேட்கவும் கூடாது, சிலரிடம் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் கூடாது. எவரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது, எவருக்கும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தவும் கூடாது. அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். உண்மையில் குணங்களால் ஆகிய என்னுடைய இந்த தேவமாய தாண்ட முடியாதது. யார் என்னையே சரணடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயையை தாண்டுகிறார்கள். உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே அமையும். எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள். அடுத்தவர் வழி அறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தவும் மாட்டான், யாருடைய கண்ணீருக்கும் காரணமாக இருக்கவும் மாட்டான். உலகம் உனது நல்ல செயல்களுக்கு அங்கீகாரம் தருவதில்லை என்று வருந்தாதே. உனது ஒவ்வொரு செயலும் நான் அறிவேன். உனது செயலுக்கான அங்கீகாரம் நானல்லவா தருகிறேன். செயலை செய்வதற்கு மட்டும் உனக்கு அதிகாரம் உண்டு, பலனில் ஒருபோதும் இல்லை. பலன் என்பது இல்லவே இல்லை என்றே எண்ணிக்கொள். பலனின் மீது ஆசை கூட வைக்காதே. எது உன் தேவை என்று அறியாமல் தேடினால் எதுவும் கிடைக்காது. உன் தேவை எதுவென்று தீர்மானித்து தேடத் தொடங்கு. உன் தேடல் தன் இலக்கை அடைந்தே தீரும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது முதலில் தாங்க முடியாததாக தோன்றும், பின் பரவாயில்லை போல இருக்கும். கடந்துவிட முடியும் என்று நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனை என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான். எதை நினைத்து புலம்புகிறாய்? அதைவிட மாறும் என்று நம்பு. என்னையே நினைத்து என் நாமத்தை விடாமல் ஜபி. உனக்கு நன்மையை மட்டுமே என்றும் நான் செய்கிறேன். நடந்தது நல்லதாகவே நடந்தது, நடப்பதும் நல்லதாகவே நடக்கிறது, நடக்கப் போவதும் நல்லதாகவே நடக்கும். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. பலன் தானாகவே வரும். சந்தோஷமான தருணங்களில் உடன் இருப்பவர்களை விட கஷ்டமான காலங்களில் தோள் கொடுப்பவர்களை என்றும் மறந்து விடாதீர்கள். சிறு தவறுக்காக ஒருவரை விட்டு விலகாதீர்கள். அதுவே உங்கள் வாழ்வில் பெரும் தவறாக மாறவும் வாய்ப்புள்ளது. எந்த நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திருங்கள். அது தருகின்ற நம்பிக்கையை வேறு எதனாலும் தர இயலாது. உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இரு. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு கொடுக்காதே. உன் அன்பினை மதிக்காது விலகிச் சென்றவரை என்றுமே தேடி அலையாதே. நினைவில் கூட நினைக்காதே. நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது. உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது. முயற்சி திருவினையாக்கும்.